வணக்கம் பெற்றோர்களே. நீங்கள் உங்களுடைய குழந்தையை கடிந்து கொள்ளும்போது அல்லது சத்தமிட்டு திட்டும்போது அங்கே அவர்களுடைய கற்றல் நின்று விடுகின்றது. தற்காப்பு உணர்வே மேலோங்குகின்றது. பிள்ளையின் மூளை இன்னும் முழுமையாக வளர்ச்சி பெறாத ஒரு நிலையில் உள்ளது. பெரியவர்கள் சத்தம் போடும்போதோ அல்லது மிரட்டும் போதோ அல்லது அடிக்கும் போதோ மூளை அழுத்த ஹோமோன்களை, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹோமோன்களை சுரந்து தன்னை ஆபத்தில் இருந்து பாதுகாக்கும் எச்சரிக்கை உணர்வை ஆன் செய்கின்றது. அந்த பதட்டமான கணத்தில் குழந்தையின் கவனம் பயத்தின் மீதே இருக்குமே தவிர நீங்கள் சொல்லும் அறிவுரையின் மேல் இருக்காது. குழந்தை அமைதியாகலாம், நீங்கள் சொல்வதை கேட்கலாம் அல்லது தற்காலிகமாக அந்த செயலை அல்லது அந்த பிஹேவியரை நிறுத்தலாம். ஆனால் அங்கே மூளை கற்றுக்கொண்டது தண்டனையிலிருந்து எவ்வாறு தப்பி பிழைப்பது என்பதை தானே தவிர எது சரி எது தவறு என்ற புரிதலை அல்ல. அடிக்கடி கத்துவதையோ அல்லது அடிப்பதையோ எதிர்கொள்ளும் குழந்தைகளுக்கு பதட்டம், ஆக்ரோஷம், சட்டென உணர்ச்சி வசப்படுதல் மற்றும் தங்களை சுய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாமை போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். குழந்தைகள் உணர்ச்சிகளை கையாளும் வித்தையை தங்களை சுற்றியுள்ள பெரியவர்களை அல்லது பெற்றோர்களை பார்த்துதான் கற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு அமைதியான பெரியவரால் பெற்றோரால் மட்டுமே பிள்ளையின் பதட்டமான நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த முடியும். நிதானமாக இருக்கும் ஒருவரால் மட்டுமே நல்வழிப்படுத்த அல்லது கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் சுய கட்டுப்பாடற்ற ஒருவரால் குழந்தையை அதிகாரத்தால் அல்லது பயத்தை காட்டி அடக்க முடியும். தவறுகள் செய்யக்கூடாது என்ற பயத்தை குழந்தைகளிடம் விதைப்பது நம் நோக்கமில்லை. மாறாக சிறந்த முடிவுகளை எப்படி எடுப்பது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே நம்முடைய இலக்காக உள்ளது. கண்டிப்பு நடத்தையை தற்காலிகமாக மாற்றும். அன்பான பிணைப்பு குணத்தை அல்லது அவர்களுடைய பிஹேவியரை முழுமையாக வாழ்நாள் முழுக்க மாற்றும்.